காட்டலாங்களா? நம்ம இப்போ நுவர்லியா வந்திருக்கோம். நம்ம வழக்கமாக பார்க்குற விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஏதாவது காட்டலான்னு யோசித்தேன். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு டீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நுவர்லியில் செம்ம மழை. இப்போ கொஞ்சம் மழை நின்றுருக்கு. இதான் சான்ஸ், வாடா ஓடிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நாம் பீட்ரூட் டீ ஃபேக்ட்ரி தான் சுற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ இருக்கிறது ஹாவேலியில். பீட்ரூட் டீ ஃபேக்ட்ரி இங்கேருந்து பக்கம் தான். இன்றைக்கி மழையா இல்லாட்டி நடந்தே போயிருக்கலாம். மழை பெய்யறனால பஸ்ஸில் போயிடுவோம். இங்கேருந்து ராகலை, கந்தப்போல, பொருளாந்து எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி பீட்ரூ அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து இறங்கணும். ஒரு 35 ரூபா எடுப்பாங்க. இப்போது பீட்ரூ வந்தாச்சு. அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் பீட்ரூட் டீ ஃபேக்ட்ரி. நாம் அங்கே தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, என்னோட பேர் தர்ஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லினோஸ் வியூ. நுவர்லின்னு சொன்னாலே பீட்ரூட் டீ ஃபேக்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நுவரெலியா சுற்றி பார்க்க வர்றவங்க கண்டிப்பாக பீட்ரூட் டீ ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டு தான் போவாங்க. நீங்கள் இது வரைக்கும் இங்கே வரலன்னா இன்றைக்கி வாங்க சுற்றி பார்த்துடலாம். இந்த டீ ஃபேக்ட்ரி ரொம்பவே அழகாக இருக்குது. அதிகமான சுற்றுலா பயணிகள் வரதால் நிறைய அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. நுவரெலியா கிளைமேட் ரொம்பவே குளிராக இருக்குது. அதனால் மூச்சு வாங்குது மக்களே. டீ ஃபேக்ட்ரி எல்லாம் பெரும்பாலும் இரும்பாலே செஞ்சுருப்பாங்க. ஃபயர் ஆனால் கூட ஃபேக்ட்ரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், இந்த போர்டில் உலகத்திலேயே சுத்தமானதும் தரமானதுமான தேயிலையை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு இந்த போர்டில் போட்டிருக்காங்க. அதை தாண்டி அப்படி நடந்து போனால் இதே விஷயத்த பெருசாக வாலில் போட்டிருக்காங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி கெலனி வேலி பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கீழே வருது. இந்த பக்கமாக போனால் தேயிலைத்தூள் தயாரிக்கிற இடத்துக்கும் இந்த பிளான்டேஷனோட டீ செல்லிங் சென்டருக்கும் அதோட எஸ்டேட் ஆஃபீஸ்க்கும் போகலான்னு சொல்லி போர்டில் போட்டிருக்காங்க. அதோ பாருங்கள், ஒரு ஐயா எதையோ பார்த்து கும்பிட்றாரு. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளிகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கே கடவுளை வச்சு வழிபடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான கடவுளை வச்சு வழிபடுவாங்க. அநேகமான தொழிற்சாலையில் வச்சு வழிபடுற ஒரு கடவுள்னு சொன்னால் அது ரோதமுனி. அது என்னடா ரோதமுனி, பேர் கேட்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நான் சரியாக தான் சொன்னேன், ரோதமுனி. இதான் டீ ஃபேக்ட்ரி. பாருங்கள், ஃபுல்லாக தகரத்துலேயே அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கட்டப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் தான். மொத்தமாக இந்த ஃபேக்ட்ரி 5 மாடி. ஒவ்வொரு மாடிக்கும் போகிறதுக்கான படிக்கட்டை வெளியே வச்சுருக்காங்க. உள்ளேயும் படிக்கட்டுகள் இருக்குது. பொதுவாக மலையக மக்கள் நாட்டார் வழக்கில் வர்ற தெய்வங்களை தான் தங்களுடைய காவல் தெய்வமாக வச்சு வழிபடுவாங்க. நொண்டி, முனியாண்டி, இப்படி பல தெய்வங்கள் இங்கே இருக்காங்க. அதில் ஒருவர் தான் இந்த ரோதமுனி. இந்த தேயிலை தொழிற்சாலைகளில் இருக்க இயந்திரங்கள் எல்லாத்தையும் பழுதுபடாமல் பாதுகாத்துக்கிறது இவர் தான் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கை. இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். ரோத அப்படின்னு சொன்னால் டயர்னு சொல்லுவோம், அல்லது தமிழில் சொன்னால் சில்லு அல்லது சக்கரம். இந்த தேயிலை தொழிற்சாலைகளில் கொழுந்து அரைக்க பயன்படுற இயந்திரங்களில் முக்கியமான இயந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மெஷினோட சக்கரத்தில் இந்த கடவுள் இருந்து பாதுகாக்கிறார் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கையாக காணப்படுது. வருஷம் பூரா தங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த இயந்திரம் பழுதுபடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இயந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு ரோதமுனி அப்படின்ற ஒரு கடவுளை வச்சு வழிபடுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் இந்த கடவுளுக்கு கடா வெட்டி பூசை பண்ணுவாங்க. கேட்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் இதாங்க உண்மை. இங்கே இருக்க எல்லா ஊர்லேயும் இது போன்றது ஒரு வழக்கம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதும் இந்த ஃபேக்ட்ரியில் இருந்த பழமையான இயந்திரம் ஒன்று மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். இந்த இயந்திரம் இப்போ சமீப காலம் வரைக்குமே இந்த ஃபேக்ட்ரியில் பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன ரோதமுனி வாழ்கிற ரோத இதுதான். தான் செய்கிற தொழிலை இந்த மக்கள் தெய்வமாக நினச்சி எந்தளவு மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை கடந்து போனால் அந்த பக்கம் தேயிலை அரைக்கிற ரோலர் மிஷின் ஒன்று காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. தேயிலை தூள் அரைக்கிறதுல இந்த மிஷின் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தேயிலை தூளோட அளவு, வடிவம், சாயம் எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மிஷின் தான். இந்த இயந்திரத்துக்கு பின்புறமாக இருக்க சுவரில் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் தண்ணீருக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்துகிற நீர் ஆகாரம்னு சொன்னால் அது தேநீர் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதிலிருந்து தேயிலையோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுக்கு அதிகமான அந்நிய செலாவணியை ஈட்டி தர்ற ஒரு ஏற்றுமதி பொருள்னு சொன்னால் அது தேயிலை தான். இதை தாண்டி நம்ம தேயிலை ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறதுக்கான டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். இதை பாருங்கள், இங்கே இருக்க செடி அழகாக வளர்த்து அதில் பீட்ரூ அப்படின்னு கட் பண்ணியிருக்கதோட ஒரு டீ கப்போட படத்தையும் கட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். தேயிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறதால தொலைவில் இருக்கிறதையும் பார்க்க முடியலை. அதோ பாருங்கள், அங்கே ஒரு லேக் தெரியுது. வீடியோ பண்ணுற ஆர்வத்தில் டிக்கெட் கவுண்டர் தெரியாமல் எஸ்டேட் ஆஃபீஸுக்குள்ளே பூந்துட்டேன். கிட்ட போனது தான் இது அது இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடி வந்துட்டேன். இப்போ படிக்கட்டில் இறங்கி டீ செல்லிங் சென்டருக்கு போகலாம். அங்கே போய் தான் டிக்கெட் வாங்கணும். சில ஃபாரினர்ஸ் தேயிலைக்குள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டீ சென்டருக்கு வெளியில் இருக்க வாலில் சில இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. அதாவது நுவர்லி விசிட் பண்ணுறவங்க நுவர்லி சரௌண்டிங்கில் இருக்க என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம், எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்றைக்காவது நுவர்லி வரதா இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாம் டீ சென்டருக்குள்ளே போகலாம். உள்ளே ஒரு பழங்காலத்து குட்டி தராசு ஒன்று இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை, ஆனால் பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கண்ணாடி பெட்டியில் பல வகையான தேயிலை தூள்களை காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுறது தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கையால் தொட்டு பார்த்துருவோம். நான் முதல்ல சொன்ன ரோலர் மெஷினோட வேலை இதான். இந்த ஒவ்வொரு வெரைட்டியான தேயிலை தூளையும் அரைக்கிறது அந்த ரோலர் மெஷின் தான். தேயிலையை ரொம்ப மெல்லிசாக அரைக்கும் போது அதில் சாயம் அதிகமாக கிடைக்கும்.
இதில் பெருசாக சுருள் போல் அழைக்கப்பட்டிருக்க தேயிலைத்தூள் பெரிய அளவு சாயம் தராது. அந்த தேயிலைத்தூளை தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. நமக்கு உள்நாட்டுக்குள்ளே பாவனைக்கு கிடைக்கிறது இந்த டஸ்ட் வெரைட்டிக்குள்ளே இருக்க தேயிலை தான். டஸ்ட்லேயும் குவாலிட்டி அடிப்படையில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு இருக்குது. இதில் கடைசியாக எடுக்கப்படுற தூசியை தான் தேயிலைத்தோட தொழிலாளர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக எத்தனை வகையான தேயிலைத்தூள் இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு டீக்கும் ஒவ்வொரு வகையான கேரக்டர் இருக்குது. நிறம், மனம், சுவை அப்படின்ற அடிப்படையில் இது ஒவ்வொன்றுமே ஒன்றை விட ஒன்று வித்தியாசமானது. இதில் இருக்க சில தேயிலை வகையை தெரியாத யார்ட்டையும் கொண்டு போய் கொடுத்தா குப்பைன்னு சொல்லி வீசிடுவாங்க. பார்க்க அப்படி தாங்க இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அடுத்து சில பழங்கால புகைப்படங்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம். கிளேர் அடிக்கிறதுனால ஃபோட்டோ சரியாக பார்க்க முடியாமல் போகலாம். இது 1980களில் காணப்பட்ட பீட்ரோ குரூப்புக்கு சொந்தமான ஸ்க்ரப் அப்படின்ற டீ ஃபேக்ட்ரியோட புகைப்படம். இது கந்தப்பள ரோட்டுக்கு அருகாமையிலிருந்து உண்மையான பீட்ரோ ஃபேக்ட்ரியோட புகைப்படம். இது எடின்பர்க் அப்படின்றவர் 1954 பீட்ரோ குரூப்பை பார்வையிட வந்தப்போ எடுத்த புகைப்படம். அந்த விண்டேஜ் காரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மக்களுடைய லயத்து குடியிருப்பை பார்வையிடுறப்போ இதில் யார் அந்த எடின்பர்க்னு தான் தெரியாமல் போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 1970களுக்கு முன்னாடி காணப்பட்ட பீட்ரோ ஃபேக்ட்ரியோட ரோலிங் ரூம். இது புகைப்படம் கிடையாது, இதெல்லாம் ஓவியங்கள். இது இந்த டீ செல்லிங் சென்டரோட லாபி. விசிட் பண்ணுறவங்க இங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இதை ஃபுல்லாக வுட்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாச்சு. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துடலாம். சம்பவம் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா, ஆனால் வீடியோ பண்ண முடியாதான். நான் ஏன்னு கேட்டேன். அது அவங்களோட பிளான்டேஷன் ரூல்ஸ்லேயே இருக்கான். மீடியா யூடியூப் சேனல் இப்படி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எலோ பண்ண மாட்டாங்களாம். எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், முடியாதுன்ட்டாங்க. சரி, எஸ்டேட் சூப்பரிண்டென்ட்டை காய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு போனால் அவர் தாராளமாக எடுத்துக்கங்க, ஆனால் வெளியில் எடுத்துக்கங்க, ஃபேக்ட்ரிக்குள்ளே முடியாதுன்ட்டார். ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு மக்களே. இதைத்தான் காட்டுன மாதிரி தான் நான் ஊரில் இருந்தே காட்டியிருப்பேன். கடுப்பாய் வெளியில் வந்துட்டேன். உங்கள் எல்லாரையும் உள்ளே கூட்டி போய் காட்டலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வேறு ஃபேக்ட்ரியில் போய் உள்ளே சுற்றி காட்டுறேன். சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வந்ததுக்கு ஃபேக்ட்ரியை சரி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நான் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த ஃபேக்ட்ரியில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விசிட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக விளங்கப்படுத்துறதுக்காக 2 கைடை பெர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே டீ மேக்கிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை அவங்க நமக்கு மெஷின்ஸை காட்டி தெளிவாக சொல்லி தருவாங்க. அதனால தான் நான் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்தேன் மக்களே. சரி, வீடியோ தான் பண்ண விட மாட்டேன்றீங்க, வாய்ஸ் ரெக்கார்டாவது பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக மார்னிங் டைமில் வாங்க மக்களே. அப்போ டீ மேக் பண்ணுற ப்ராசஸை குழந்தை வச்சு அரைச்சே காட்டுவாங்க. ஆனால் நான் வந்தது ஈவினிங் டைம். இப்போ எதுவுமே இருக்கலை, வெறும் மெஷினை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். அடுத்து இங்கே விற்பனைக்காக வச்சுருக்க சில தேயிலைத்தூள்களை பார்க்கலாம். இதில் பல வகையான தேயிலைத்தூள் இருக்குது. ஒவ்வொன்றோட ப்ரைஸும் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே 100 கிராம் அளவுள்ள தேயிலை பேக்கெட்டோட ப்ரைஸ் தான். மேலே உள்ள பிளாக் டீ 100 கிராம் 3000 ரூபா. இந்த பேக்கெட்டோட ப்ரைஸ் 6000 ரூபா. இது 6500 ரூபா. கணக்குப்படி பார்த்தா 1 கிலோ தேயிலையோட விலை 65000 ரூபா. ஆனால் இங்கே வந்த நிறைய பேர் அதையும் காசு கொடுத்து வாங்கிட்டு தான் போனாங்க. நமக்கு பார்த்ததே போதும்னு நான் வந்து லாபியில் இருந்துட்டேன். இங்கே டிக்கெட் வாங்கி ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுற எல்லாருக்குமே குளிருக்கு எதமாக ஒரு பிளேன் டீ கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.